ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஆரம்பமாகிவிட்டது. எல்லா வேட்பாளர்களும் அவர்களுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். எல்லா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை தீர்மானித்து அவர்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாகிவிட்டது. இப்போ உண்மையிலேயே சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் தான் நடக்கிறதா அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் நமக்குள்ள பேசிப்போம். நமக்கு யார் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்களோ, இல்ல பெரும்பாலும் கிராமங்கள்ல டீ கடைகள் தோறும் அரசியல் பத்தி பெருசா பேசிப்பாங்க. நகரங்கள்ல பெருசா இல்லைன்னா கூட கிராமங்கள்ல பேசிப்பாங்க. என்ன மாதிரி பேசிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பொதுவெளியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரசியல் கட்சி, ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும், ஆள போற கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு வேட்பாளர் தீர்மானிக்கிறது எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேட்பாளருக்கு அந்த தொகுதியில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கா, சாதி அடிப்படையில, மத அடிப்படையில, இன அடிப்படையில, பொருளாதார அடிப்படையில அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கா அப்படின்னு அந்த அரசியல் வட்டாரத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேட்பாளருக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அங்க உள்ள சமூக ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக மக்கள் அவர்களை ஆதரிப்பார்களா அப்படின்னு முக்கியமா தேர்வு செய்யறாங்க. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அப்படிதான் வேட்பாளரை தேர்வு செய்யறாங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த கேண்டிடேட்டை இந்த இடத்துல போட்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற இது என்ன மாதிரியான பார்வை? இது ஜனநாயக பார்வை கிடையாது. அது மட்டும் தெளிவா புரியுது. மற்றபடி மக்களை எப்படி அந்த இடத்துல நம்ம வேட்பாளரை மக்களை ஏமாத்தி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற பார்வையா தான் நான் பாக்குறேன். இப்படிதான் இங்க உள்ள அரசியல் நடக்குது. ஒண்ணு. அடுத்தது, நம்ம தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர் எதை வச்சு வேணா நம்மள்கிட்ட வரட்டும். மத ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, வேற சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், என்ன மாதிரியான டாபிக் வேணா வச்சு உங்ககிட்ட ஒரு அரசியலுக்காக வாக்கு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம எந்த அடிப்படையில அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வேலை என்ன? சட்டத்தை இயற்றணும். சட்டமன்றத்துல போய் என் மக்களுக்கு எந்த வேலை தேவை, எந்த வேலை தேவையில்லை, என் மக்களுக்கு எந்த விதமான சட்டம் தேவை, எந்த விதமான சட்டம் தேவையில்லை அப்படின்னு பரிசீலனை பண்ணி அந்த சட்டத்தை சட்டமன்றத்துல இயற்றுற சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. ஒண்ணு, தொகுதிக்காக ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து என் தொகுதி மக்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் என்னால் செஞ்சு தந்த முடியும், இன்னும் செஞ்சு தருவேன் அப்படின்னு பேசுற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு புறம் இருந்தாலும், என்னுடைய மக்களை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்த போறேன், புது புது திட்டங்களை கொண்டு வர போறேன் இப்படின்னு சொல்ற சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் என்னுடைய மக்கள் ஆதரிக்க வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஆண்ட கட்சி, அந்த கட்சியில நடந்த பெரும் குற்றங்கள், எவ்வளவோ வழக்குகள், எவ்வளவோ கொலைகள், எவ்வளவோ கிரைம், இது எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் அதை எப்படி வழி நடத்துச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஜஸ்டிஃபை நடந்ததா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிக்கணும். அடுத்தது, பெரும்பான்மையா என்னுடைய மக்களுக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே கிடைக்கிற வகையில ஒரு அரசு தமிழ்நாட்டை ஆளணும். அதுக்கான அரசு எந்த அரசுன்னு பார்த்து கண்டிப்பா வாக்களிங்க. ஆனா குறிப்பா சமூக ரீதியாவோ, சமுதாய ரீதியாகவோ, இன ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ எந்த ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்க வேணாம். அப்படி தேர்ந்தெடுத்த தலைவர் அடுத்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அதுவே உதாரணமா அமைஞ்சிடும். நம்ம எதெல்லாம் பொதுவான பார்வையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை வச்சு அரசியல் செய்யற மாதிரி ஆயிடும்.